டிராகன் திரைப்படம் வந்து பட்டி தொட்டி எட்டும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் ஓடிட்டு இருக்குது. 100 கோடி கடந்து போயிட்டு இருக்குது. 120 கோடி கடந்துரும் அப்படின்னு சொல்றாங்க படத்துடைய ஒட்டுமொத்த கலெக்ஷன். அது மிகப்பெரிய அளவுக்கு தான் எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா லவ் டுடே படம் 100 கோடி கலெக்ஷன் பண்ணோன்னே இந்த திரைப்படம் வந்து 10 நாள்ல 100 கோடி அப்படிங்கிறது அது ஒரு 2வது படம் வந்து ஹீரோ நடிக்கிற பிரதீப்புக்கு வந்து இது கிடைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அது சாதாரணமான விஷயம் கிடையாது. ப்ளஸ் 37 கோடி ரூபா வந்து பட்ஜெட் போட்டு 70 கோடி ரூபா கிட்ட வந்து லாபம் வருது அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அர்ச்சனா அவர்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தலைவரை போய் நேரில் மீட் பண்ணி வாழ்த்துக்கள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. தலைவர் வந்து பயங்கரமாக சிலாகித்த படத்தை பற்றி பேசியிருந்தாராம். அஸ்வத் வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டிருந்தாரு. அதே மாதிரி பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட் பண்ணார். பிரதீப்கிட்ட வந்து அந்த சிகரெட் அந்த தட்டுற ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் செஞ்சு காட்டினாரா. அதை பார்த்து அவர் அதிலே நான் வந்து ஃபினிஷ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் போட்டிருந்தாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சாமானிய மக்களுக்குள்ள இருந்து ஒருத்தன் வந்து சாதிக்கிறான் அப்படின்னா அது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். சினிமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுன்னா போட்டியும் பொறாமைகளும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற விஷயம். அந்த இடத்துல ஆடியன்ஸோட பல்ஸ் பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இப்போ இந்த காலத்துல இருந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களே இந்த ஜென்ரேஷனுக்குள்ள ஒரு 10 செகண்டுக்கு மேலே வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து பார்க்கவே பிடிக்காத ஒரு ஜென்ரேஷன் இது. இவங்களுக்கு புதுமையான ஒரு கண்டென்ட் வந்து கொடுத்து அந்த கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்கிற மாதிரி கொடுக்குறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை வந்து அஸ்வத் அவர்களும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹோல்டு பண்ணி நிறுத்திருக்காரு. இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லியிருந்தோம். அர்ச்சனா அவர்கள் வந்து அடுத்த படம் பிரதீப் கூட ஒரு படம் பண்ணுறாங்க. அவர் எல்ஐக்கின்னு ஒரு படம் பண்ணுறாருல, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒரு படம் பண்ணுறாப்புல விக்னேஷ் சிவன் கூட. அந்த படமும் சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படமும் அவருக்கு வந்து ஒரு ஹாட்ரிக் ஹீரோவாக ஒரு ஹாட்ரிக் வெற்றியாக அமையட்டும் அப்படின்னு வந்து நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இதே சந்தோஷத்தோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா தலைவருடைய படம் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போது கூலி திரைப்படம் வந்து அவருடைய ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தலைவர் வந்து அப்டேட் கொடுத்துட்டாப்ல. ஸோ தலைவர் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காரு. அடுத்த மாதம் வந்து ஜெயிலர் 2 ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாமா. அந்த எக்ஸைட்மெண்ட்டிலும் ஒவ்வொரு தலைவருடைய ரசிகர்களுமே இருக்கும். ஸோ பிரதீப் அவர்கள் ஒரு ரஜினி சாரோட ரசிகனாக அந்த கோமாளி படத்தப்போ நிறைய கான்ட்ரவர்சிலாம் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அவர் விளக்கம் சொன்னார். அப்புறம் பழைய போஸ்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க வேற ஒரு மெத்தடுக்காக அந்த இது சீன் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது புரிதல் வந்து மாறி போய் அது ஒரு நெகட்டிவிட்டியாக போச்சு. அதுவும் அந்த படத்துக்கான ஒரு ப்ரொமோஷனாகவும் வந்து மாறி போச்சு. ஸோ இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து எப்படி சொல்கிறேன்னா தலைவர் கிண்டல் பண்ணாரு அப்படின்னு சொன்ன அந்த பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்கிட்ட ஒரு வாழ்த்து வாங்குற இடத்துக்குள்ள இப்போ வந்து சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம அந்த வளர்ச்சியை வந்து கம்பேர் பண்ணால் நமக்கு புரியும். கோமாளி திரைப்படம் வந்து 50 கோடி கலெக்ஷன் முதல் படமே அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக யாருக்குமே அமையாது. அது பிரதீப்புக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா அவருடைய அந்த தொழிலில் கலை மேலே இருக்கிற அந்த ஆர்வம் தான் மிக முக்கியமான விஷயம். அந்த பல்ஸ் அந்த ஆடியன்ஸ் அந்த யூத்தோட பல்ஸை வந்து அவர் எப்படி பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் ரொம்ப அற்புதமான விஷயம். நிறைய இடங்களில் தனுஷுடைய ஆக்டிங்லாம் தெரியுது அப்படின்லாம் சில பேர்லாம் வந்து கமெண்ட் போடுவாங்க. அது கண்டிப்பாக தெரிய தான் செய்யும். ஏன்னா இவங்க யாராவது வந்து இன்ஸ்பயர் பண்ணி அவங்கள பார்த்து ரசித்து தான் சினிமாவுக்குள்ள வந்திருப்பாங்க. ஸோ ரஜினி சாரோடைய அந்த ரெஃபரன்ஸ் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அப்புறம் வந்த ஆர்டிஸ்ட்கிட்ட இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அது இப்போது அவர் ரஜினி சாரை பார்த்து ஃபாலோ பண்ணி வந்த ஒவ்வொரு நடிகர்கள் இருக்காங்க. அவங்கள பார்த்தா இங்கே இருக்கிற அடுத்த கட்ட நடிகர்கள் எல்லாமே வராங்க. ஸோ அவங்கக்கிட்ட சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க தான் செய்யும். அதில் எந்தவித மாற்றுக்கத்தை நம்மளால் சொல்ல முடியாது. பிரதீப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் தான் இதுக்கப்புறம் தான் காத்துட்ருக்குது. விக்னேஷ் சிவன் வந்து ஏற்கனவே பண்ண 2-3 படங்கள் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஆன்லைனில் ரீல்ஸுக்கு நல்லா ஓடிச்சே தவிர அது பெரிய ஒரு இடத்தை நோக்கி வந்து நகர்த்தலை. ஆனால் இந்த எல்ஐகே படம் இருக்குல்ல அந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பிரதீப்புடைய டிராகன் அப்படிங்கிற மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு அந்த படம் வருது. ஸோ அதோடைய வேகத்தில் ஒரு 50 கோடி ரூபா கலெக்ஷன் வந்து வந்துடும், சாலிடாக வந்துடும். பட் ஆனால் அந்த படம் என்ன மாதிரியான கதையை கொண்டு வந்து சேர்த்தது, விக்னேஷ் சிவன் வந்து மீண்டு வந்துட்டாரா இல்லை வந்து பழைய மாதிரியே உருட்டிட்டு இருக்காரா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப்புக்கு வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை விட விக்னேஷ் சிவனுக்கு அது என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நான் ஆர்வமாக வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக அது ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம். மற்றபடி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க. எப்படி நம்மள மாதிரி எப்படி சொல்கிறது லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்த குரூப்பு ஆனால் 12th வந்து 2 பேரும் 96-97% வாங்கின 2 பேர் சாதிச்சிருக்கிறாங்க. ஸோ படிப்பு ஏதாவது ஒரு வகையில் நல்லபடியாக இருந்தால் மட்டும் தான் பெரிய அளவுக்கு சாதிக்க முடியும். இந்த படத்தை பார்த்துட்டு அதே மாதிரி தம் அடிச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணு வந்து உங்களை காப்பாற்றிடுவா, வாழ்க்கையில் வந்து அந்த 2 தேவதைகளை வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. படிப்பை ஒழுங்காக வச்சுக்கிட்டா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் தான் அந்த படம் சொல்லுது. முதல்ல இருக்கிற ஜாலியெலாம் வந்து எடுத்துக்கிட்டு கடைசி நிமிஷத்துக்கு மட்டும் மறந்துடாதீங்க அப்படின்னு மட்டும் ஒரு மெசேஜ் சொல்லிட்டு நானும் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.